ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு துறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். நோ எக்ஸாம். சென்னை அண்டு மதுரையில் தான் இதற்கான ஓப்பனிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா அரசு துறையில் அலுவலக உதவியாளருக்கான 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அரசு வழக்குத்துறையின் கீழ் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்தின் கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை ஆட்களை தேர்வு செய்ய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பை வரை படித்து இருக்கிறதுனால நீங்கள் அரசு அலுவலகத்தில் பணி வாய்ப்பு எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுக்கான சூப்பரான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு வழக்குத்துறையின் கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் மதுரையில் உள்ள 16 காலி பணியிடங்கள் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். விண்ணப்பிக்க தேவையான விவரங்கள் பற்றி இந்த முழுமையாக பார்க்க போகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் இதற்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பதவியின் பெயர் படிக்கனாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பொது பிரிவில் 5 போஸ்ட்டும், பிசியில் 5 போஸ்ட்டும், எம்பிசியில் 3 போஸ்ட்டும், எஸ்சி பிரிவுக்கு 3 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. வழக்குத்துறையில் அலுவலக உதவியாளர் பதவிக்கு 1/7/2020 அறிவின்படி குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதிகபட்சம் 32 வயதை இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிசி பிரிவினருக்கு அதிகப்படியாக 34 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி டிசிக்கு 37 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 37 வயதும் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்திற்கு கல்வி தகுதியில் விலக்கு உண்டு சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் எதுவுமே சொல்லலை. தேர்வு செய்யும் முறைப்பறையும் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நகல்கள் இணைக்கப்பட வேண்டிய தபால் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, பிறப்பு தேதி குறிப்பிடப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணம், கல்வி தகுதி சான்றிதழ், வகுப்பு பிரிவுக்கான சான்றிதழ், சிறப்பு தேவை இருப்பில் அதற்கான சான்றிதழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் இருக்க வேண்டிய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் அவனுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுன்றங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ₹50 தபால் தலை ஒட்டப்பட்ட அலுவலகத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி கொடுக்குறேன். அது என்னென்னா செல்ஃப் அட்ரஸ்டு. உங்கள் சுய அட்ரஸ் வந்து கோட்டு நீங்கள் அந்த தபால் இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுய முகவரி சொல்லுவாங்க. சுய முகவரி வந்து போஸ்டல் ₹50 ஸ்டாம்ப் ஒட்டினா ஒரு இன்கம் கவரை வைக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 14ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 24/7/2025 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை 6,104,000 என்ற அட்ரஸுக்கு அனுப்பணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர் வந்து ₹50 ஸ்டாம்ப் ஒட்டிய கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 14/8/2025 கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது உங்களுக்கு இல்லைனா மற்றவங்களுக்கு யூஸ் ஆக நினச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள், அரசு நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.